ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக மனோஜ் வந்து கனகாவை கல்யாணம் முடிச்சுட்டு கோயிலுக்கும் வந்துட்டாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நல்ல கோயிலாக இருக்குது, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன், கரெக்டாக என் பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு புகழ்ந்து பேசுகிறாங்க. பேசினோன்னா கனகாவோட அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு அர்ச்சனை கூட வந்துட்டு மாப்பிள்ளைன்னு கத்துனோடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்தார்ல நம்ம ஜோசியக்காரரு, அவரை மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம மனோஜ் கோர்த்து விட்டார். கோர்த்து விட்டோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. வேறு என்ன செய்கிறது, அங்கனக்குள்ளே ஒன்றுமே செய்ய முடியலை. இது அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டிருந்து கனகா ஓடியே வந்து ஹஸ்பண்டு வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, அம்மா அந்த பிள்ளை மனநிலை சரியில்லாத பொண்ணுமா, அவங்களுக்கு வந்து யாரை கூப்பிடணும் வைக்கணும்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஹஸ்பண்டு நான் இல்லைப்பா அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கேமு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. சொன்னோடனே ஒரு வழியாக அவங்க அம்மா விஜயா கிளம்பி போனதுக்கப்புறம் எல்லாருமா சாமி கும்பிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க, கனகா வீட்டுக்கே. தம்பி நீங்கள் இன்றைக்கி இங்கேயே இருங்க, இன்றைக்கி ஹனிமூனுக்கு சாரி நைட்டில் இது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தை இதெல்லாம் வேணாங்க அத்தை, இப்போ கொஞ்சம் நாள் ஆகட்டும், நான் வந்து இப்போ நைட்டில் நான் வீட்டுக்கு போகலைன்னா எங்கள் அம்மா என்னை கொண்டே விடுவாங்க, இந்த கல்யாணம் நான் பண்ணதே தெரிஞ்சாலே என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது நடக்க வேண்டிய சாந்தியம் நடந்துக்கிட்டு தானப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எப்படினாலும் வாரேன், இதை கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு, வேணா காலையில் நேரத்துக்கு வேணா இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மனோஜ். என்னங்கப்பா நீங்கள் வித்தியாசமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் மனோஜ் அப்புறம் உடனே காசை கேட்குறாங்க. கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காசை கொடுத்தா இந்த இவன் இப்படியே ஓடிடுவானோ, நம்ம காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு இவன் என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.